உசிலம்பட்டி அருகே கிணற்றில் தவறி விழுந்த உயிருக்கு போராடி கொண்டிருந்த 1.5 வயது மதிக்கத்தக்க புள்ளிமானை தீயணைப்புத்துறை உதவியுடன் வனத்துறையினர் மீட்டு வனப்பகுதியில் விடுவித்தனர். மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி அருகே சீமானூத்து கல்லூத்து கிராமத்தில் அன்னம்பார்பட்டியைச் சேர்ந்த சிங்கராஜ் என்பவர் தோட்டத்தை வெள்ளானியைச் சேர்ந்த செல்வராஜ் குத்தகைக்கு எடுத்து விவசாயம் செய்து வருகின்றார். இன்று இவரது தோட்டத்தில் கிணற்றில் புள்ளிமான் தவறி விழுந்து உயிருக்கு போராடி கொண்டிருந்ததை கண்ட செல்வராஜ் உசிலம்பட்டி வனச்சரக அதிகாரிகளுக்கு தகவல் அளித்துள்ளார். தகவலின் பேரில் விரைந்து வந்த உசிலம்பட்டி வனச்சரக வனத்துறையினர் மற்றும் உசிலம்பட்டி தீயணைப்பு துறை வீரர்கள் சுமார் 50 அடி ஆழமுள்ள கிணற்றில் கயிறு மூலம் இறங்கி உயிருக்கு போராடி கொண்டிருந்த புள்ளிமானை பத்திரமாக மீட்டனர். சுமார் 1.5 வயது மதிக்கத்தக்க பெண் புள்ளிமான் என்றும் அருகில் உள்ள மேற்கு தொடர்ச்சி மலையில் இருந்து இரை தேடி கீழே வந்திருக்கலாம் என கூறப்படுகின்றது. கிணற்றிலிருந்து மீட்கப்பட்ட புள்ளிமான் கிணற்றின் மேலே வந்ததும் மீண்டும் வனப்பகுதிக்கு துள்ளி குதித்து சென்றுவிட்டது.